வாழ்வியல் கணிதம் பயிற்சி 4.1 இருக்க 7வது சம் பார்க்கலாம். ஓர் எண் 18% அதிகரித்தால் 236 கிடைக்கிறது எனில் அந்த எண்ணை காண்க. ஆன்சர் பார்க்கலாம். ஓர் எண் நமக்கு தெரியாது, அதனால் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். 18% அதிகரிக்குது அப்படின்றதுனால நம்ம அந்த இடத்துல வந்து என்ன பண்ணுறோம், ப்ளஸ் போட்டிருக்கோம். ஓகேவா? அந்த எண் தெரியாது, எக்ஸு ப்ளஸ்ஸு எத்தனை சதவீதம் அதிகரிக்குது, 18% அதிகரிக்குது. 18 எக்ஸு டிவைடட் பை சதவீதம் அப்படின்றதுனால 100 இஸ் ஈக்குவல் டு 236. இப்போ 100 இங்கே இருக்கு இல்லையா, இப்போ 100 இங்கே இருந்தால் தான் நம்ம வந்து ஆட் பண்ண முடியும். அதனால் என்ன பண்ணுறோம், மேலேயும் கீழே 100ஆல் பெருக்கிக்கலாம். அப்போ இங்கே மேலே 100x வரும், இந்த காமனாக 100 போட்டுக்கலாம். 100x ப்ளஸ் 18x டிவைடட் பை 100 இஸ் ஈக்குவல் டு 236. 100 ப்ளஸ் 18 118 எக்ஸ் டிவைடட் பை 100 இஸ் ஈக்குவல் டு 236. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 236 இன்ட்டு 100 டிவைட் பை 118. ஓகேவா? இங்கே இருக்க 100 வகுத்தலாக இருக்கிறது பெருக்கலாகும், பெருக்கலாக இருக்கிறது வகுத்தலாகும். இப்போ இது ஓர் 118 18 ஈர் 118 236 டேரெக்டாகவே நம்ம அடிச்சிடலாம். அப்போ 100 இன்ட்டு 2 ஆன்சர் 200. அந்த எண் வந்து என்னது, 200. ஓகே. அடுத்த சம். ஓர் எண் 20% குறைந்தால் 80 கிடைக்கிறது எனில் அந்த எண்ணை காண்க. லாஸ்ட் சம்மில் வந்து அதிகரிக்கிறத பற்றி பார்த்தோம், இங்கே வந்து குறையிறத பற்றி பார்க்குறோம். அதே ப்ரொசீஜர் தான், இந்த இடத்துல மைனஸ் மட்டும் வரும். ஓகேவா? ஓர் எண் எக்ஸ்ன்னு சொல்லி வச்சுக்கலாம். எக்ஸு தெரியாது, அந்த ஒரு எண் தெரியாது எக்ஸு. இங்கே வந்து என்ன ஆகுது, குறையுது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், மைனஸ் 20%. 20% குறையுது, அந்த எண்ணிலேருந்து 20% குறையுது. அப்போ 20 எக்ஸு டிவைடட் பை 100 மைனஸு எவ்வளோ கிடைக்குது, 80 கிடைக்குது. அப்போ இதை எழுதிக்கிறோம். இங்கே வந்து 100 வேணும் இல்லையா, அப்போ தான் நம்ம கழிக்கவோ ஏதோ அடுத்த ப்ரொசீஜர் பண்ண முடியும். அதனால் மேலேயும் கீழே நம்ம என்ன பண்ணிக்கலாம், 100ஆல் பெருக்கிக்கலாம். அப்போ 100 எக்ஸ் மைனஸ் 20 டிவைட் பை காமனாக 100 போட்டுக்கிறோம் இஸ் ஈக்குவல் டு 80. 100ல் 20 போச்சுன்னா எவ்வளோ, 80 எக்ஸ் டிவைட் பை 100 இஸ் ஈக்குவல் டு 80. இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 80 இன்ட்டு 100 டிவைட் பை 80. இங்கே வகுத்தலாக இருக்கிறது பெருக்கலாகும், பெருக்கலாக இருக்கிறது வகுத்தலாகும். 80 கேன்சல் ஆகிடுச்சுன்னா மீதி என்ன இருக்கும், 100. அப்போ ஆன்சர் வந்து என்னது, 100. ஓகே. அடுத்த சம் பார்க்கலாம். ஓர் எண் 25% அதிகரிக்கப்பட்டு பிறகு 20% குறைக்கப்படுகிறது எனில் அந்த எண்ணில் ஏற்பட்ட சதவீத மாற்றத்தை காண்க. ஓர் எண் நம்ம எக்ஸ்ன்னு வச்சு போடலாம். இங்கே நான் ஒரு நம்பர் வச்சு போட்டிருக்கேன். ஓகேவா? ஓர் எண் நம்ம அந்த எண் வந்து என்னென்னு வச்சுக்கலாம் அப்படின்னா 100ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஒரு முழு எண்ணாக வச்சுக்கலாம் 100ன்னு சொல்லிட்டு. இப்போ 25% அதிகரிக்குது, அதனால் அம்புக்குறி மேல் நோக்கி போட்டிருக்கேன். இஸ் ஈக்குவல் டு 100 ப்ளஸ் இதை நார்மலாக போட்டோன்னா 100ல் 25% எவ்வளோ, 125. இதை டேரெக்டாக அப்படி போட்டுடலாம். கணக்காக எப்படி போடலாம் அப்படின்னு இங்கே வந்து பார்க்கலாம். 100 ப்ளஸ் 100ல் எத்தனை சதவீதம், 25%. அப்போ 100 இன்ட்டு 25 டிவைட் பை 100. 100 கேன்சல் ஆகிடும், ரிமைனிங் என்ன இருக்கும், 25 இருக்கும். 100 ப்ளஸ் 25 125. ஓகேவா? ஆன்சர் வந்து 125. 25% அதிகரிக்கப்பட்டு அடுத்தனால 125ல் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், 20% குறைவு கண்டுபிடிக்கணும். நம்ம 100ல் வந்து கண்டுபிடிக்கக்கூடாது, அதிகரிச்சுட்டாங்க, அதில் இருந்து தான் நமக்கு வந்து 20% கம்மி பண்ணுறாங்க. அப்போ 125ல் 20% கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அப்போ அடுத்தது வந்து என்னது, பிறகு 20% குறைக்கப்படுகிறது. 20% குறைக்கிறாங்க. ஓகேவா? 125ல் 20% குறைக்கிறாங்க. 125ல் 20%, 125 குறைக்கிறதுனால இங்கே வந்து மைனஸு. இங்கே 125 இன்ட்டு அதில் எத்தனை சதவீதம், 20 டிவைட் பை 100. இது நம்ம கேன்சல் பண்ணோன்னா 0 கேன்சல் ஆயிரும். ஓ 2 2 ஐ 2 10, இங்கே ஓர் 5 5 ஈரஞ்சு 10, மீதி இங்கே 2 இருக்கும், ஐ 5 25. ஓகேவா? 25. இப்போ 125 மைனஸ் 25 இஸ் ஈக்குவல் டு 100. ஓகேவா? அந்த எண்ணில் ஏற்பட்ட சதவீத மாற்றம். இப்போ ஸ்டார்டிங் நம்ம எந்த ஒரு எண் வச்சுருந்தோம், 100 வச்சுருந்தோம். ஆனால் நமக்கு கடைசியில் என்ன கிடச்சிருக்கு, அதே 100 தான் கிடச்சிருக்கு இல்லையா? அப்போ அதில் வந்து என்னது, எந்தவித மாற்றமும் நமக்கு வந்து ஏற்படலை. ஓகேவா? அவ்வளோதான்.